ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியான லிங்கம் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு கபடி பிளேயர் எப்படி ஒரு கேங்ஸ்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு அப்படின்ற கோர் கான்செப்ட் வச்சு இந்த சீரிஸை எடுத்திருக்காங்க. கதிர் ஒரு டேலண்டடான கபடி பிளேயர், கபடியில சாதிச்சு அது மூலமா போலீஸ் வேலை வாங்கணும் அப்படின்றத எய்மோட வச்சிருக்காரு. பட் இவர் கபடி விளையாட போகும்போது இவர் மேல கொலைப்பழி விழுது. அதுக்கப்புறமா இவருடைய லைஃப் அப்சைட் டவுனா மாறுது. வன்முறையும் கரப்ஷனும் நிறைந்த ஒரு கேங்ஸ்டர் உலகத்துக்குள்ளே இவர் போக வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. கதிர் ஒரு இன்னசென்ட் அத்லட்ல இருந்து ஒரு ஃபியர்ஃபுல் கேங்ஸ்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. 1990s and 2000ல தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு இந்த சீரிஸை எடுத்திருக்காங்க. இதுல இன்ஜஸ்டிஸ், பிட்ரேயல், ரிவெஞ்ச், பவர், ஆம்பிஷன் மாதிரியான விஷயங்களை தீமா வச்சு அதை பிளண்ட் பண்ணி சொல்லிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரைம் அண்டர்வேர்ல்ட்ல இருந்து கதிரால மீண்டு வர முடிஞ்சதா அப்படின்றதா இந்த சீரிஸுடைய கதையே. கதிருடைய ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சீரிஸுடைய பலம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ப்ராமிசிங் ஸ்போர்ட்ஸ் மேன்ல இருந்து ஹார்ட் ஹிட்டிங் கிரிமினலா மாறுற அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை லிங்கம் கேரக்டருக்கு ரொம்ப நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாவும் எமோஷனல் டெப்த்தோடவும் இருந்துச்சு. இந்த சீரிஸ்ல வர சஸ்பென்ஸ் அண்ட் எமோஷனல் போர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸ்க்கான அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டரும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கேங்ஸ்டர் டிராமா அப்படின்னு எடுத்தாலே வட சென்னை அந்த மாதிரி காமிச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லாம ஒரு ரூரல் பேக்ட்ராப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு அத்தன்டிக்காவும் இருக்கு. ஒரு ப்ராமிசிங்கான சப்போர்ட்டிங் கேரக்டர் இந்த சீரிஸ்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக திவ்ய பாரதி ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஒரு ஃபெமிலியரான கேங்ஸ்டர் டிராமா ஃபார்முலாவை தான் இந்த சீரிஸ்லுமே வச்சிருக்காங்க. புதுசா எதுவுமே இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நீங்க தமிழ் கேங்ஸ்டர் டிராமாஸ்லாம் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள் இதுலயுமே இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் உடைய டோனே பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க் அண்ட் சீரியஸான ஒரு மோட்ல தான் போகும். ஒரு லைட்டர் என்டர்டைன்மெண்ட், ஹியூமர் போர்ஷன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம். இந்த சீரிஸ் உடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல மைல்ட் எடர் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. லிங்கம் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.